Okay, cut. கூட்டம் இன்று கொஞ்சம் தாமதமாகவே ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது சரியாக 8:25க்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய சொல்வேந்தர், அதாவது இன்றைய கதாநாயகன் கொஞ்சம் தாமதமாக வந்தார் என்று கூற வேண்டும். தாமதமாக வந்தாலும் சரியாக சுதாரித்துக் கொண்டு அவர் சரியான நேரத்தில் வந்து அவருடைய பணியை ஆரம்பித்தார். பொறுப்பாளர் இன்று முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கும் சொல்வேந்தர் சிவா அவருக்கு பாராட்டுகள். வரும் காலங்களில் பொறுப்பாளர் அவர் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்ற ஒரு பட்டியலை அந்த பொறுப்பாளர்கிட்ட புதுசா அவங்க வந்து மன்றத்துக்கு சேர்ந்திருக்காங்க, அவங்க பொறுப்பு என்னது அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு பட்டியல் கொடுத்துட்டா அவங்க என்னென்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்தோடனே அவர் என்கிட்ட கேட்டார், நான் என்ன செய்யணும் எது செய்யணும் சொல்லிட்டு. அப்ப அவருக்கு ஒரு வழிகாட்டி, அவருக்குன்னு உள்ள மென்டோ யாருன்னு அவருக்கு தெரியல, அதை முதல்ல நம்ம அவருக்கு காட்டணும். அதுக்கப்புறம் அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை அவருக்கு தெரிவிக்கணும். இதை யாரு இந்த விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த முறை கூட்டத்துல கொஞ்சம் கவனித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து தலைவரின் உரை. இன்று 2 சொல்வேந்தர்கள் நம் மன்றத்திற்கு வரவில்லை, உடல் நல குறைவால். நேரம் இருக்கிறவங்க அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க சீக்கிரமா குணமாகிறதுக்கு நம்ம பிரார்த்தனை செய்வோம். இன்றைய திடீர் பேச்சு அங்கம் எப்படி இருந்தது? இன்றைய திடீர் பேச்சு அங்கம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவருக்கு பாராட்டுகள். கவிஞர் கண்ணதாசன், சிவாஜி கணேசன், MS சுப்புலட்சுமி, சுபாஷ் சந்திர போஸ், TMS சவுந்தரராஜன், லியோனி எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம நினைவுக்கு கொண்டு வந்தாரு. எல்லாம் ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்தாங்க. பங்கெடுத்த அனைத்து பேச்சாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த முறை நீங்க மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம், திருப்பேச்சு அங்கம் எதற்கு என்று உங்கள் பாணியில் நீங்க சொன்னீங்கன்னா சொல்லிட்டு அந்த நேர கணிப்பு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கு. சில நேரத்துல புது வருகையாளர் வந்திருப்பாங்க, அது அவங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்தது சிற்றுண்டி மீ எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோட புரிந்து கொண்டார். இப்போதும் மீயா மீ வைக்கும் போதுதான் நீங்க வரீங்க சார். எல்லாரும் சாப்பிட்டாங்க. அடுத்தது இன்று நமக்கு ஐஸ்கிரீம், அதாவது தமிழ்ல பனிக்கூழ் இன்னைக்கு நமக்காக சொல்வேந்தார், அவருக்கும் பாராட்டு. அடுத்து இரண்டாம் பகுதியில் பேசிய 2 பேச்சாளர்கள், இவங்க 2 பேருமே முதல் திட்ட உரை படைக்கிறதாகவும் இரண்டாவது திட்ட உரை படைக்கிறதாகவும் எனக்கு தோணவே இல்லை. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கூட அவரு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கூலா தான் இருந்தாரு. அத நாங்க படைக்கும் போத காதுல போக போயிட்டு இருந்துச்சு, எப்படி நீங்க அவ்வளோ கூலா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அடுத்த திட்ட உரைக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அடுத்தது 2 மதிப்பீட்டாளர்கள், அவர்கள் இன்னும் சிறப்பா பேசுறதுக்கு நல்ல மதிப்பீட வழங்கினாங்க. அவங்களுக்கும் நமது வாழ்த்துக்கள். என்ன நடந்தாலும் நான் நேரத்துல கரெக்டா இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நேர கணிப்பு அறிக்கையை கரெக்டா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்த நேர கணிப்பாளர் அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்கள். சொல்வேந்தர் தர்மா அவர்கள் ஆக்கணிப்ப ரொம்ப துல்லியமா கணக்கிட்டு இருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது இன்றைய காணொளி மன்னன். எல்லா நேரத்திலும் சரியான நேரத்தில் காணொளி எடுத்து நமக்கு யூடியூப்பில் போட்டுக் கொண்டிருக்கும் நமது காணொளி மன்னன் சொல்வேந்தர் திருப்பன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைய நிகழ்வின் கதாநாயகன், இன்றைய சொல்வேந்தர் நிகழ்வை சிறப்பாக வழி நடத்தினார். அவர் இன்றைய வேறு சொல்வேந்தர் வழி நடத்த வேண்டியிருந்தது. இறுதி நேரம் கூட்டத்திற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன் தான் அவருக்கு அவருடைய பொறுப்பு தெரியும். இருந்த போதிலும் அந்த பொறுப்பை, அந்த சொல்வேந்தர் வர முடியாத காரணத்தால் பொறுப்பை ஏற்று குறுகிய நேரத்தில் சிறப்பாகவே செய்தார். அவருக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்து.
பொது மதிப்பீட்டு அங்கம் ஒரு நிறைவுக்கு வருகிறது. அடுத்து இன்றைய சொல்வேந்தர் அவர்களை அழைக்கின்றேன்.